ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை சோமவார வழிபாடு சிவனுக்கு இருக்குது அப்படின்றதுனால காலையில் சூப்பராக ஒரு கோலம் போட்டிருந்தேன். பட் வேறு வழி இல்லாமல் அதை கழுவி விட்டுட்டாங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மா. வேறு வழி இல்லை, ஏன்னா வாரத்தில் 2 நாள் அவங்க துடைப்பாங்க வீட்டை, வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும். சரிம்மா எடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த குட்டி கோலம் தான் போட்டிருந்தேன். அது மேலே மார்கழி தீபமும் நம்ம ஏற்றி வச்சுருந்தோம். வாழைப்பழம் ஏன் தரையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அது நான் முன்னாடி நாளே நான் நைவேத்தியமாக வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தது தான் அது. சரி அங்கே இருக்கட்டும்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் பால் தான் வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக. ஓகேவா? ஏன்னா கமெண்ட்டில் கேட்பீங்கல்ல, ஏன் தரையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணீங்க எங்கள் அப்பன் ஈசனுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக நான் முன்னக்கூட்டியே சொல்லிடுறேன். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் உடனே தோட்டத்தில் போயிட்டு அந்த டைமுக்கே பறிச்சுட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டேன்னா ஈவினிங் பூஜைக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். நம்ம சிவனுக்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனையும் விபூதி அபிஷேகமும் செய்திருந்தோம். வில்வ இலை பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவில் செங்கல்பட்டில் தான் நான் வாசலில் விற்றுருந்தாங்க. 10 ரூபாய்க்கு நிறைய கொடுத்தாங்க, வாங்கியிருந்தேன்.